சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்ம ராசி. ஸோ இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஒரு விஷயம், இந்த 1960 90க்குள்ள பிறந்தவர்கள், அதாவது முதல் விஷயம் வந்து என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை அதிகம். நான் இப்படித்தான் அப்படிங்கிறதுல மாற்று. ரெண்டாவது, வாழ்க்கையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க சுயமரியாதை, எந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தேடுற இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் தேடுறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க சில விஷயங்கள்லாம் தொலைச்சதை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. சிம்மராசி தொலைச்சதை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. ஒன்றும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன இது பண்ணினாலும் என்னடா என்னடா இப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த 60 இந்த 90க்குள்ள பிறந்த டவுன்ஃபால், உங்களுக்கு ரொம்ப டவுன்ஃபால் காஸ்ட் நிறையா. என்னென்ன ப்ரைடு, பெருமை, அதெல்லாம் அதிகம். என்னென்ன நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள், பணிவு இல்லாத பெருமை அழிவை தரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்ந்து நிற்பவர் ஆனால் அகந்தை காரணமாக கீழே விடுவார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போக வேண்டிய ஆலயம், எந்த கோவிலுக்கு நீங்க போனால் நீங்க சிறப்பாக வாழ்க்கை மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு இதுக்கப்புறமும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா சில விஷயங்கள் செய்யணும். ஸோ நீங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு, அதாவது இது சாதாரண பதிவு கிடையாது. இது வந்து என்னன்னா 1960 1990 வரையில பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து எப்படின்னா, வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்குது, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது, இனிமேல் இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷத்துல இந்த வருஷம் 1960 பிறந்தவர்கள் இருந்து 1990 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து சொல்லப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களா, என் வாழ்க்கையில நான் நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களா? ஒண்ணு. ஃபேமிலி லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, அதாவது ரொம்ப அந்த ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களா? பணம் வந்து போயிடுச்சா, பணம் போயிடுதா, பணம் இல்லையா, கொடுத்து ஏமாத்திட்டாங்களா, லாஸ் ஆயிடுதா, ஹெவி லாஸ் ஆயிடுதா, சொத்தெல்லாம் வித்து கடன் அடைச்சிங்களா, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்ததா பார்ப்போம். கோர்ட்டு கேஸு, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது வந்து விதி. உங்க ஜாதகத்தினுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாஸ்ட் லைஃபோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்தது, ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள், இப்போ இருக்கிற போராட்டம் என்ன, ஃபியூச்சரில் 2026 36 வருஷத்துல அதுக்குள்ள உங்களுக்கு எந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்த கடவுள் உங்களை காப்பாற்ற போறார், அதுதான் முக்கியம். எந்த சாமியை நீங்க இருக்க பிடிக்கணும், எந்த சாமி உங்களை காப்பாற்ற போறார் அப்படிங்கிறது பார்க்க போறீங்க. இதை முழுமையா பாருங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க 12 ராசிக்குள்ள போலாம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்ம ராசி. ஸோ இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஒரு விஷயம், இந்த 1960 90க்குள்ள பிறந்தவர்கள், அதாவது முதல் விஷயம் வந்து என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை அதிகம். நான் இப்படித்தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. யாருக்கும் கீழே நான் இருக்க மாட்டேங்க, நான் இப்படிதாங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, இவங்கெல்லாம் வந்து ஓகே, இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஆரம்பத்திலேருந்து தனக்குன்னு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க. ஆரம்பத்திலேருந்து சில விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில விஷயத்துலலாம் தடுமாறி வந்தாச்சு. இதுதான் உண்மை. என்னென்ன,
சில நேரங்களில் உங்களோட அட்டிடியூட் என்ன தெரியுமா? நான் எடுக்கிறதாண்டா முடிவு, நீ என்னடா என்ன கேட்கறது? இந்த அட்டிடியூடு சில பேர் சொல்கிறாங்களே, ஓ அட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாதடான்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி என்னென்ன, நான் தான் முடிவு, நான் எடுக்கிறது தான் முடிவு, அவ்வளோதான், ஃபினிஷ். இந்த மாதிரி தான். ரெண்டாவது, நல்ல திறமை இருந்தாலும் சில நேரத்தில் சில சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல திறமை இருந்தும் சில சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஈகோ கிளாஷ் ஆகும், நிறைய பிரேக்னஸ்லாம் நிறைய ஆகிருக்கு. ரெண்டாவது, வாழ்க்கையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சுயமரியாதை, எந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தேடுற இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் தேடுறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் சில விஷயங்கள்லாம் தொலைச்சதை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. சிம்மராசி தொலைச்சதை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. ஒன்றும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன இது பண்ணினாலும் என்னடா இப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த 60லேருந்து இந்த 90க்குள்ள பிறந்தவர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே அந்த விஷயங்கள் இருக்கு. 2026, 28 ஸ்ட்ரகிளாக தான் இருக்குங்க. போராட்டமே வாழ்க்கை தான். உங்கள் மனசை நீங்கள் வந்து திடப்படுத்திக்கோங்க. நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நம்ம இனிமேல் இப்படி தான் போகணும், நம்ம இப்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா உனக்கான வாழ்க்கையை நீ இதுக்கப்புறம் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணு. ஒரு விஷயத்தையும் இதுக்கப்புறமும் நீ ஏமாந்துடாது. இவ்வளோ வருஷம் எப்படியெல்லாம் இருந்தே, எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளவோ ஓடி போய் செஞ்சியே, உனக்கு இப்போ செய்யறதுக்கு யார் இருக்கா? யோசிச்சுப்பார். ஓடி போய் செஞ்சல, இன்னைக்கு உனக்கு செய்யறதுக்கு யார் இருக்கா? யாரும் கிடையாது. உன்னுடைய நல்ல மனசு, நீ ஓடி போய் செஞ்ச, திரும்ப உனக்கு செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது வந்து என்னென்னா, மெயின் ப்ராப்ளமே வந்து பார்த்தோன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த கணவன் மனைவி விஷயங்கள் கூட எடுத்துக்கோங்க. சில பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி இஷ்யூ அப்படிங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன பிரச்சனைகள், பிரிவினைகள், அப்பா ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், இந்த மாதிரிலாம் இருக்கு. மைண்ட் செட் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இனிமேல் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது. சில பேருக்கு டிவோர்ஸ் நடந்துருச்சு. 5 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம்லாம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு. என்ன பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். அதுதான் ஒரு விஷயம். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க, லீடர்ஷிப்பில் இருப்பாங்க, பாஸாக இருப்பாங்க. முக்கியமாக பாஸாகவும் இருப்பாங்க, மாசாவும் இருப்பாங்க. அதுதான் சிம்மராசி. பெரியதாக நினைப்பார்கள், எதுவுமே பெருசாக நினைப்பாங்க, சின்னதெல்லாம் நினைக்கிறதே பெருசாக தான் இருக்கும். ரிஸ்க் எடுப்பார்கள், சக்ஸஸ் அண்ட் சடன் ஃபால். நல்லா சக்ஸஸ் பண்ணிகிட்டே வருவாங்க, திடீர்னு விழுந்துருவாங்க. எதையாவது வித்து எதையாவது திரும்ப தட்டு மாதிரி வருவாங்க. ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்குனே கடன் வாங்குவாங்க, தெரியுமா? இது யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே கடன் வாங்குவாங்க. இப்போ கார் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அந்த காரை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மகிட்ட கார் இல்லைன்னு கேட்டுருவாங்களோ, ஏதாவது கடனை வாங்கியாவது ஒரு காரை வாங்கி வீட்டு வாசலில் நிறுத்தி வச்சுருவாங்க. உண்டா இல்லையா? அது மாதிரி நிறைய விஷயங்கள். சொத்து வாங்குவாங்க, ஆனால் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. சொத்து வாங்கி நிலைத்தன்மை இல்லாமல் போச்சு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் குடியிருந்துட்டே ஒன்றை காலி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. பார்த்துக்கோ, இதெல்லாம் இருக்கிறது பார்த்துக்கோ. சில விஷயங்கள்லாம் சொல்கிற விஷயத்தை அப்படியே யோசிச்சு பார்த்துக்கோ. ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம், சின்ன விஷயத்துக்கு கூட நொடிஞ்சு போயிடுவீங்க. பிபி, ஸ்பைன், ஸோ இதெல்லாம் குழந்தைகள்லாம் இருப்பாங்க. ஓரளவுக்கு மித்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அப்படியே ஜெனரலாக போனால் கூட வீட்டு சம்பவம், வீட்டு விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில உறவுகள்லாம், முக்கிய உறவுகளை இழந்திருப்பீர்கள். இந்த 60லேருந்து 90க்குள்ள வாழ்க்கையில் யார் அதிகமாக நேசிச்சிக்கணும் அவங்கள விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. என்னென்ன டவுன்ஃபால், உங்களுக்கு ரொம்ப டவுன்ஃபால் காஸ்ட் நிறையா. என்னென்ன ப்ரைடு, பெருமை, அதெல்லாம் அதிகம். என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், பணிவு இல்லாத பெருமை அழிவை தரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்ந்து நிற்பவர் ஆனால் அகந்தை காரணமாக கீழே விடுவார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போக வேண்டிய ஆலயம், எந்த கோவிலுக்கு நீங்கள் போனால் நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில் இருக்கலாம். மேலே நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 60லேருந்து 90 வரைக்கும் நான் இருந்துட்டேன் சார். என் வாழ்க்கையில் ஏதோ நான் பிறந்ததில், நான் இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிறந்துட்டீங்க, இன்ன வரைக்கும் ஏதோ என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு சார், நிம்மதி இல்லாமல் தான் சார் போய்கிட்டு இருக்கு, எவனை நம்புறதுன்னே எனக்கு தெரியல சார், அந்த அளவுக்கு நான் கடன் பிரச்சனைங்க, என்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் சந்திக்கக்கூடாதோ எல்லா விஷயத்தையும் நான் சந்திச்சுட்டு தான் சார் வந்துகிட்டு இருக்கேன்.
காரி துப்பாதது தான் சார் என்ன பாக்கி, அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் சார் இருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால், நேரம் கிடைக்கும்போது திருக்கலார் அப்படின்னு அப்படியே திருக்கலாரோ சொல்லுவாங்க. பாரிஜாத வனேஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலில் ஒரு சிறப்பு வந்து என்னென்ன, நீங்கள் போக வேண்டிய ஸ்தலத்தில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டோம். பாரிஜாத வனேஸ்வரர் கோவில் திருக்கலார். ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா சுவாமி தரிசனம் செய்து உங்களுடைய அங்கே போய் தேங்காய் உடைச்சி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கூடியமான வரையில் காலையில் ஒரு 7:30 8 மணிக்குள்ளே சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி பாருங்கள். காலை நேர சுவாமி தரிசனம் அந்த கோவிலில் சிறப்பு. நீங்கள் அந்த காலை நேரத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணி விளக்கேற்றி முடிந்தால் அந்த ஆலயத்தில் சுவாமிக்கு நல்லெண்ணெய், வஸ்திரம், என்ன உங்களால் முடியுமோ நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா திருக்கலர் பாரிஜாத வனேஸ்வரர் ஆலயம். ஸோ அங்கே போயிட்டு வாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு இதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்கள் செய்யணும். ஸோ நீங்கள் செய்யுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இதுவரையில் நாம் பார்த்தது 1960 முதல் 90 வரையிலான பிறந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தது, பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர், வாழ்க்கையில் ஒரு அலசியாச்சு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது. இது நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாம் இது 95%, 98% கூட, இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு 100% வரைக்கும் இது நிதர்சனமான உண்மை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நடந்த ஒரு விஷயங்கள். இதற்கு அப்புறமும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி சுவாமி நீங்கள் அந்த வருஷத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த வருஷத்தில் நான் பிறந்தேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுபம்.